ஜெகதீஷ் கூறிய வார்த்தையில் அதிர்ந்து போனார் ரங்கநாதன். அங்கிருந்து கிளம்பிய ஜெகதீஷ் நேராக காரை எடுத்து வந்து தன் வீட்டில் நிறுத்தினான். அங்கிருந்த தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த அவன் மனைவி கீர்த்தனா அவனை கண்டதும் பயந்து போய் நின்றாள். மாமா வந்துட்டாங்களா? இப்பதான் வந்தாங்க. உங்களை தான் தேடிட்டு இருந்தாங்க. வந்து ஒரு காஃபி போட்டு கொடு, ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு. இதோ வரங்க என பதறியவாறே அவனிற்கு முன்னால் பாய்ந்து ஓடினாள் அவள். மாமா மாமா என்று தன் அக்காள் பூஜாவின் கணவனான ரவியை அழைத்து கொண்டே சென்ற ஜெகதீஷ் ஹாலில் அமர்ந்து போன் பேசிக் கொண்டிருந்த ரவியை கவனித்தான். சரி, ஓகே மாமா, நான் ஜெகதீஷ் வந்ததும் பேசுறேன் என்றவன் அழைப்பை துண்டித்துவிட்டு பின்னால் நின்ற ஜெகதீஷை பால்கனிக்கு அழைத்து சென்றான். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? உங்க அப்பா தான். நீ ஏதோ 3 லட்சத்தை டெபாசிட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி டெபாசிட் பண்ணவே இல்லையாமே? அதுவா? ஆமா மாமா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு, அதான் எடுத்துக்கிட்டேன். நீ பண்றதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா ஜகா? படிச்ச பையன் தானே நீ? ஐயோ மாமா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. அது என்ன, அந்த அர்ஜுனுக்கு மட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? அவனுக்கு முன்னாடி பிறந்தவன் நான் தான் மாமா. என்னை விட அவன் என்ன முக்கியமா போயிட்டான்? ஏன்னா உன் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதான் உண்மை. நீ நினைச்சிருந்தா அவங்க இந்த எல்லா பிசினஸையும் உன்னை மட்டுமே நம்பி கொடுத்துருக்கிற மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா உன்னோட அஜாக்கிரதையா அண்ட் வெட்டி திமுறால எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்க. என்ன மாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஏன்னா நீ அப்படிதான் பண்ணி வச்சிருக்க. உன்னை பத்தி ஒருத்தவங்க கூட நல்ல விதமா சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு. நவ் இனிமே நீ நான் சொல்றத மட்டும் செய். கண்டிப்பா அர்ஜுனுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாமே உனக்கு தானா கிடைக்கும். அப்படியா? சரி சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் என அவன் ஆவலாக கேட்டுக்கொண்டிருந்த நேரம் கையில் காஃபி கப்பை எடுத்து வந்து நின்ற கீர்த்தனாவை கண்டதும் ரவி அமைதியாகிவிட ஜெகதீஷ் தன் மனைவியை முறைத்து பார்த்தான். காஃபி கேட்டீங்களே, உங்களை ஹால்ல தேடிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு வர சொன்னா காரியத்துக்கு வா. இவ்வளோ நேரம் கழிச்சு இந்த காஃபி எடுத்துட்டு வந்தா அது ஆறிதான் போயிருக்கும். சாரிங்க, ஆனா எனக்கு எதுவும் வேண்டாம், எடுத்துட்டு போய் என் கண்ணு முன்னாடி வராதப்போ என்று கூறியவன் ரவி பக்கம் திரும்ப அவனோ ஜெகதீஷின் தோளில் தட்டி, இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். உங்க அக்கா வந்துட்டானா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் என்று சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட அவனுடனே ஜெகதீஷும் சென்றான். செல்லும் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் கீர்த்தனா. இங்கு அர்ஜுன் கையில் அந்த விளையாட்டு பொருட்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தேவாவை தேடினான். தேவா, டேய் மச்சான், ஒரே ஒரு நிமிஷம். எங்கடா இருக்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், இதோ வந்துடுறேன் என்ற தேவா அடுத்த கணமே அர்ஜுனை நோக்கி வந்தான். ஏண்டா மச்சான் இந்த கத்துற? ஆதி இன்னைக்கு பார்க்க போனண்டா, அதை ஏண்டா பயமுறுத்துற மாதிரி சொல்ற? அது அவன் கிட்ட இந்த டாய்ஸ் எல்லாம் கொடுத்தேன்டா, ஆனா அவன் இதெல்லாம் வாங்கிக்காம எங்க அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்றான்டா. எல்லா பேரண்ட்ஸுமே பண்ற விஷயம் தான்டா அது. முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்க கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தது இல்லையா? எனக்கு என்னமோ அவங்க அம்மாவை நினைச்சா பயமா இருக்குடா. என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்னடா பண்றது? டேய் மச்சான், வாய மூடுடா. அந்த பையன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் உனக்கு சிரிக்க தெரியுங்கிற விஷயமே எனக்கு தெரியும். இப்ப போய் ஏன்டா இப்படி நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்க? சரிடா, நாளைக்கு அவன் கிட்ட போய் இதெல்லாம் கொடுத்து என்ன பண்றான்னு பாப்போம். சரிடா, இப்ப போய் தூங்கு, மணி 10 ஆகிட்டு. தூங்க போனாலே பயமா இருக்குடா. இன்னைக்கு என்ன கனவு வரும்னு நினைச்சா அது வேற டென்ஷனா இருக்கு. உனக்கு எங்கேயோ பெருசா மச்சம் இருக்குடா மச்சான், அதான் இப்படி எல்லாம் உனக்கு கனவு வருது என்று கூற அவனை முறைத்து பார்த்த அர்ஜுனை கவனித்த தேவா உடனே அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் இவனோ தலையில் கை வைத்துக் கொண்டு பைத்தியம் பிடித்தது போல் அமர்ந்திருந்தான். பூஜா, எப்ப வந்த? நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்ல, எங்க போயிருந்த? என்று ஆய்ந்து ஓய்ந்து போய் வந்த பூஜாவை நிமிர்ந்து பார்த்த வண்ணம் கேட்டான் அவளின் கணவன். செக்கப்புக்கு தான், புருஷன்னு பேருதான், அவசரத்துக்கு கூட துணைக்கு வர முடியல. உன்னை யார் அதுக்குள்ள போக சொன்னது? நான் ஆபீஸ் விட்டு வரதுக்குள்ள நீ அவசரப்பட்டு ஓடுனா நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா? எப்போ? நைட்டு 10 மணிக்கு சொல்றீங்களா?
இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அதை விடு, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இன்னும் 6 மாசத்துல குழந்தை பிறந்துரும்னு சொன்னாங்க. வேற என்ன வேணும் ஏண்டி கூட வரலன்னா இவ்வளவு கோவமா பேசுற? என்று கேட்டுக்கொண்டே அவள் பின்னாடியே சென்றான். அறைக்குள் சென்றதும் அவளை தடுத்து நிறுத்திய ரவி பின்னாலிருந்து அவளின் இடையை சுற்றி வளைத்து கொண்டான். எதுக்கு இந்த நடிப்பு? சத்தியமா நான் வேணும்னு பண்ணலடி. ஆபீஸ் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? சரி விடு, சாரி என்றதும் அவனை திரும்பி பார்க்க அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான் ரவி. 3 வருடத்திற்கு பிறகு பூஜா இப்போதுதான் கர்ப்பமாகி இருக்கிறாள். ஆதலால் அவளை வீட்டார் அனைவரும் பொத்தி பொத்தி பாதுகாப்பாக பார்த்து கொள்கின்றனர். குழந்தை பிறக்கும் வரை தந்தை வீட்டில்தான் இருக்க போகிறாள் பூஜா. எனவே ரவியும் தன் மகளுடன் அங்கேயே தங்க வேண்டும் என்பது ரங்கநாதனின் அன்பு கட்டளை. அர்ஜுன் உறங்க செல்லும் 5 நிமிடத்திற்கு முன்பு வரைக்கும் ஆதித்யாவின் தாய் பற்றிதான் யோசித்துக் கொண்டிருந்தான். இங்கு ஆதித்யாவோ மித்ராவின் மடியில் அமர்ந்து கொண்டு அவளிடம் பேச்சை தொடங்கினான். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு புது ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க. கிடைச்சிருக்காங்களா? யாரா அது? இவ்ளோ மரியாதையா சொல்ற அளவுக்கு? அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கம்மா. ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க. அப்புறம் அவங்க கார் செம்ம பெருசா இருக்கும். அவங்க தான் என் ஃப்ரெண்டு. யாரா அது? இவ்ளோ பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு எதுக்குடா? அவங்கள எப்படி உனக்கு தெரியும்? ஒரு நாள் அவங்கள ஒருத்தர் ஷூட் பண்ண பார்த்தான். நான் தான் ஓடி போய் அவரை காப்பாத்தினேன். அதுல இருந்து நானும் அந்த அங்கிளும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆதி, வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ரொம்ப க்ளோஸா இருக்க கூடாது. ஆனா அம்மா, அவர் எனக்கு விளையாடுறதுக்காக நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா நான் தான் உங்ககிட்ட கேட்காம வாங்க மாட்டேன்னு அவங்க கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆதி, டாய்ஸ் வீட்ல தான் நிறைய இருக்கே. அது மட்டும் இல்லாம பெரிய இடத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப அதிகமா வச்சுக்க கூடாது. அவங்க உன்னை திடீர்னு கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவ சொல்லு? என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, திடீர்னு உன்னை கடத்திட்டு போய் வெளியூர்ல எங்கேயாவது வித்துடுவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? நான் தான் என்ன பண்ணுவேன் சொல்லு? உன்னை தவிர அம்மாக்கு வேற யார் இருக்காங்கன்னு சொல்லு? அம்மா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க என் கூடவே இருங்க. நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன். நீ வெளியாளுங்க யார்கிட்டயும் இனிமே பேசாத. ஆனா அந்த அங்கிள் நல்லவர் தாமா. முதல்ல கெட்டவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் தெரிவாங்க. எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சாங்க. அப்படியா? யார் அது? அதெல்லாம் வேண்டாம், நீ போய் தூங்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா, அர்ஜுன் அங்கிளை இனிமே திட்டாதீங்க. அவர் ரொம்ப நல்லவரு. என்ன பேர் சொன்ன? அர்ஜுன் என்றதும் மித்ரா 1 நிமிடம் ஸ்தம்பித்து போய்விட்டாள். மலர்ந்திருந்த அவளின் பூமுகம் தற்போது சட்டென்று சோர்ந்து போனது. கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.